கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நமக்கு அநேக வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் மூலமாய் நம்மோடு பேசி நம்மளை திடப்படுத்தி நம்மளை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த நாளில கூட ஆவியானவர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். ஆவியானவர் என்னோடு கூட பேசின வார்த்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பி சொல்லுங்கள். எபேசியரின் புஸ்தகம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த வார்த்தையிலிருந்து ஆவியானவர் இன்னும் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்று நம்ம விசுவாசிப்போம். அது தொடர்ந்து நம்ம தியானிப்போம். எபேசியரின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 19 21 வசனம் முடிய. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் ஆயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்துவே மூளைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக மீண்டும் எழும்புகிறது. ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம் மத்தியிலே இடைப்படுவாராக. இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்குள் பரிசுத்த ஆலயமாக. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த நாட்கள் இந்த வார்த்தையை நம்ம தியானித்தோம். எசேக்கியா ராஜாவை வைத்து தியானித்தோம். அவன் எப்படி அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அசுத்தமானதை எடுத்து வெளியே கொண்டு போய் அவன் கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்பினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்க இன்னைக்கு ஆவியானவர் இந்த இந்த கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு கீழே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த வருடத்தோட கடைசியில இந்த வார்த்தைகளை வைத்து இயேசப்பா நம்மளை தியானிக்க வைக்கிறாங்க. நீங்களும் நானும் தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறோம். அவர் உள்ள வாசம் பண்ணுகிறார். நம்ம எப்படி நம்மள ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நம்மளை கூட்டி நம்ம கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் 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 மேல நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக நமக்குள்ள அவர் இருக்கிறார். அவருடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். இன்னைக்கு அந்த கட்டப்படுதலை குறித்து ஆவியானவர் கட்டி எழுப்பப்படுதல் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட பேசினாங்க. பரிசுத்த ஆலயமாக கட்டப்பட்டு எழும்புகிறது. இந்த ஆலயம் என்பது நீங்களும் நானும் தான் ஆலயம்னு சொன்னோம். இந்த ஆலயத்தை குறித்து இந்த ஆலயத்துக்குள்ள தேவன் என்ன என்ன விரும்புறாருன்னா, இந்த ஆலயத்துக்குள்ள என் மகிமை வரணும், என்னுடைய பிரசன்னம் இருக்கணும், இந்த ஆலயத்துக்குள்ள விளக்குகள் அணையாது இருக்கணும், இந்த ஆலயத்துக்குள்ள நான் வாசமா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். அதான் சொன்ன இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோட ஆவியினாலே இது அவருடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு எழும்புகிறது. இது ஆண்டவர் இந்த ஆலயத்தை குறித்தான ஒரு விருப்பம், இந்த ஆலயத்தை குறித்தான ஒரு சித்தம். ஏதோ கற்களால கட்டப்பட்டு இதுக்கு இந்த தகட வைங்கப்பா, இதுக்கு இந்த கல்ல வைங்கப்பா, இதுக்கு இந்த மரத்தை கொண்டு வாங்கப்பா, இத அறுத்து இதை இப்படி செஞ்சு அப்படி வைங்க. அது மட்டும் தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த ஆலயத்துக்குள்ள யார் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் இருக்கணும். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறது. அவருடைய ஆவியை சுமந்து கட்டி எழுப்பப்படுகிறவர்களால் நாம் காணப்படணும். அதுதான்
ஆவியானவர் விரும்புகிறார். நமக்குள்ள நம்ம ஆவியினாலே கட்டப்பட்டதா இருக்கும். ஏன்னா நீங்க இந்த ஆலயம் கட்டுனதுக்கு அப்புறம் நீங்க பைபிள்ல வாசிச்சீங்கன்னா, சாலமோன் வந்து இப்படியெல்லாம் ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவரே இப்படியெல்லாம் வந்து இந்த ஆலயத்துக்கு முன்னாடி நின்னா, இந்த காரியங்களோடு உங்க சமூகத்துல வந்து நின்னா, இந்த இந்த தேவைகளோடு வந்து இந்த ஆலயத்துக்கு முன்னாடி நின்னு கூப்பிட்டா, நீங்க அந்த ஜனங்களுக்கு இப்படி செவி கொடுக்கணும். அதுக்கு உங்க செவிகள் திறந்திருக்கணும். உங்களுடைய இருதயம் அதற்கு பிரதியுத்தரம் கொடுக்கணும். இப்படியெல்லாம் சொல்லி சாலமோன் அப்படி ஜெபிக்கிறத நம்ம அந்த வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த ஆலயத்துக்குள்ள யார் இருந்தா அந்த அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த இந்த ஆலயத்துக்குள்ள ஆவி ஆவி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இதுக்குள்ள தங்கி இருக்கணும். அவர் நமக்குள்ளே நம்ம நமக்குள்ளே ஆவியினாலே நம் வாசஸ்தலமாக அவருக்குள்ளே மீண்டுமாய் பரிசுத்த ஆலயமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்ம நாகூமின் தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுத்துக்கலாம். நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம். நாகூம்ல இப்படி அழகா ஒரு வார்த்தை கடந்த நாட்கள்ல வாக்குத்த வார்த்தையா கடந்த வருடத்துல ஆவியானவர் கொடுத்த ஒரு வார்த்தை நம்ம அதிகம் தியானித்த பகுதி தான். நாகூம் 2வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நான் இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் இதை கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்துல இருந்து நாம் கூட்டி கட்டப்பட வேண்டும். அவர் மீது ஆலயமாய் கட்டப்பட வேண்டும். அவருக்குள் கட்டப்பட வேண்டும். அவர் நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா தேவனுடைய ஆவியினாலே தான், நம்ம கல்லாலையும் மண்ணாலையும் கட்டப்படுறது இல்ல. நம்ம இந்த ஆலயம், இந்த சரீரமாக ஆலயம் எப்படி கட்டப்படுதுன்னா ஆவியினால. அவர் நமக்குள்ள இருந்தா நம் பரிசுத்த வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படுவோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த எசேக்கியா நாட்கள்ல பார்த்தோம் ஆலயம் எப்படி இருந்தது. அந்த ஆகாஸ் ராஜா வந்து ஆலயத்தை மூடி போட்டு வச்சிருந்தான். இந்த ஆலயத்துடைய மகிமை எல்லாம் இழந்து காணப்பட்டது. ஆலயத்துக்குள்ள பலி செலுத்தல. ஆலயம் தேவன் வந்து வசிக்கிற இடமாய் காணப்படவில்லை. அந்த மாதிரி எல்லாம் தான் சொல்லப்பட்டிருந்தது. இப்ப அதே மாதிரி ஒரு வார்த்தையை தான் ஆவியானவர் கொடுக்கிறார். இந்த ஆலயம் இப்ப எப்படி இருக்குதுன்னா வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. திராட்சை கொடிகள் கெடுத்து போட்ட அங்க சொல்லப்பட்டிருக்குல்ல, அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த சரீரமாகிய ஆலயத்தை வைத்து ஆவியானவர் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறேன். இந்த ஆலயம் அவருடைய வாசஸ்தலமாக ஆவியினாலே கூட்டி கட்டப்பட்டு மீண்டுமாய் எழுப்பப்படுகிறது என்று சொன்னார். ஆனா இந்த ஆலயத்தோட முந்திய நிலைமை எப்படி இருக்கிறதுன்னா, இதுல விளக்குகள் அணைந்து போயிருக்குது. இந்த ஆலயத்துக்குள்ள பலி இல்ல. இந்த ஆலயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தோட மகிமை கெடுத்து போடப்பட்டிருக்கிறது. இது வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஆவியானவர் உள்ள இல்ல. இது வெறும் கட்டடமாக காணப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, சத்ருவோட வேலை வெறுமையாக்குகிற வேலை. அவன் எல்லாத்தையும் வெறுமையாக்குனாலும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை மொத்தமா அழிச்சாலும், உங்களுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எதுவா இருந்தாலும் அத வந்து ஏன்னா வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கி அப்படின்னு சொல்லி அத மட்டும் சொல்லிட்டு உங்க மகிமைய திரும்பி வர பண்ணுவார்ன்னு சொல்லல. அதோட இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கு. அவர்கள் திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் அப்படின்னு சொல்லியிருக்கு. திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டா கூட நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, அந்த மகிமைய திரும்பி வர பண்ணுவேன். யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் அவர் திரும்பி வர பண்ணுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த ஆலயத்தோட மகிமைய அவர் திரும்பி வர பண்ணுவார். ஏன் இந்த ஆலயத்துல இருந்து முதல்ல மகிமை போச்சு? இது எப்படி வெறுமையாக்கப்பட்டுச்சு? அப்போ அத நம்ம அறிந்து கொள்ளணும். மீண்டுமா இந்த ஆலயம் எப்படி எழும்புகிறது? எப்படி அவருக்குள்ள எழும்புகிறது? நம்ம அதையும் நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அதான் ஆவியானவர் என்னோடு கூட பேசின ஒரு காரியம். நம்ம எடுத்து வாசித்தோம்னா 1 சாமுவேல்ல அ இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். இந்த பெட்டியை பாதுகாக்கிற பொறுப்ப ஆண்டவர் யார்கிட்ட குடுக்குறாருன்னா, ஏலிகிட்டயும் அவங்க பிள்ளைகளான ஓப்னி, பினகாஸ் கிட்ட இந்த பெட்டியை பாதுகாக்கிற பொறுப்ப தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த இந்த உடன்படிக்கை பெட்டி. இந்த பெட்டிக்குள்ள தான் அவர் அந்த பெட்டி எங்கெல்லாம் கொண்டு போறாங்களோ, அங்கெல்லாம் ஆண்டவர் இவர்களுக்கு முன்பதாக போய் இந்த இளைப்பாறுதல் ஸ்தலத்த காண்பித்து கொடுக்கிறார். அப்போ இதுக்குள்ள வல்லமை இருக்கு. இவங்க கூட இந்த பெட்டி கூட இருந்தா ஆண்டவரே கூட இருக்கிற மாரி இப்படி அவங்க ஃபீல் பண்றாங்க. இப்படி ஒரு அதனால அவங்களுக்கு நெறைய யுத்தங்கள் ஜெயம் ஆகுது. நெறைய காரியங்கள் நடக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 4வது அதிகாரத்துல 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இப்போ தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியால்
மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அங்க ஆலயம் நான் இங்க அப்ப எங்க ஆலயம் இல்ல, இங்க வெறும் பெட்டி தான் இருக்குது. உடன்படிக்கை பெட்டி இருக்குது. சோ அந்த அந்த காரியத்தை வைத்து ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இப்போ இந்த ஆலயம் அந்த நாட்கள் ஆலயம்னு சொன்னாங்க. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குதுன்னு சொன்னா, இந்த பெட்டி பாதுகாக்கிற பொறுப்ப ஆண்டவர் ஏலிகிட்டயும், ஓப்னி பினகாஸ் கிட்ட குடுத்திருக்கிறார். ஆனால் அவர்களோ எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அவங்க தேவனுக்கும் அவங்களுக்கும் தூரம். அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்க ஆலயத்திலயும் தேவனுக்கான ஒரு காரியங்கள் அவங்க செய்யல. அவங்க அவங்க தேவன விட்டு தூரமா இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு கொடுத்த பொறுப்ப அவங்க செய்யாம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள செய்து கொண்டிருக்கிறாங்க. அங்க வருகிற ஸ்திரீகளா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்கும் ஒரு இடையூறா அவங்க இருக்கிறாங்க. அவங்க பெட்டிய பாதுகாக்க வேண்டிய வேலைய செய்யல. இப்போ பெட்டி பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. திரும்பியும் அந்த அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கும். அந்த பெட்டி எங்க பிடிக்கப்பட்டுச்சுன்னா, தேவனுடைய பெட்டியை பிடித்து எபினேசரிடத்திலிருந்து அஸ்தோத்துக்கு கொண்டு போனார்கள். எபினேசர் நம்மை நடத்துகிறவர். அஸ்தோத் அப்படின்னு சொன்னா அது குழப்பத்தின் கடவுள், இருளின் கடவுள். இட்ஸ் a blind and idiot God அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண் இருந்தும் பார்க்காத, கேட்காத அப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த பெட்டிய வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நடத்துகிறவரிடத்துல இருந்து இங்க கொண்டு போய் வைக்கப்பட்டுருச்சு. இப்ப பாருங்க, இந்த தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலண்டையிலே வைத்தார்கள். அந்த அந்த தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்தது. இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. நேற்றைய தினத்துல நான் இதை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசினார். இந்த ஆலயம் நான் விரும்புகிற ஆலயமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். நான் வசிக்கிற ஆலயமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இதற்குள்ள என்னுடைய ஆவி காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆவியினாலே நம்மை அவருடைய வாசஸ்தலமாக கூட்டி எழுப்பப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஏதோ கல்லால மண்ணால அப்படி கட்டப்பட்ட ஒரு ஆலயமாய் அல்ல. சும்மா ஏதோ பிரம்மாண்டமா வெளியில ஒரு அழகுபடுத்தப்பட்டதாய் அல்ல. ஆனா உள்ளுக்குள்ள அவர் வந்து உள்ள பரிசுத்தமா எழும்பணும்னு நினைக்கிறார். அவர் பராக்கிரமமா எழும்பணும்னு நினைக்கிறார். உள்ளுக்குள்ள அவர் விரும்புற மாதிரி இந்த ஆலயம் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த ஆலயத்தோட மகிமை இழந்து காணப்படுது. இந்த ஆலயம் ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப ஆலயம் சொல்றத நான் பெட்டின்னு சொல்றேன். இந்த பெட்டியோட மகிமை இழந்து காணப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பெட்டி இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. இப்ப இந்த பெட்டி யார் கையில இருக்குன்னு சொன்னா, அஸ்தோத் கையில இருக்கு. இந்த அஸ்தோத்ன்றவ எப்படிப்பட்ட ஒரு 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 விக்கிரகம் அப்படின்னு சொன்னா, குழப்பத்தின் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. அங்க கொண்டு போய் அங்க இருக்கிற தாகோன்ற கோவில்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்த கர்த்தருடைய பெட்டி கொண்டு போய் வச்ச உடனே அந்த தாகோன் என்ன ஆகுதுன்னா, தரையில முகம் குப்புற விழுந்து உடையுது. அவர்கள் தாகோனை எடுத்து அதை திரும்ப ஸ்தானத்திலே நிறுத்தினார்கள்ன்னு சொல்லப்படுது. ஆனாலும் மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல், தாகோனின் தலையும் 2 கைகளும் வாசற்படியிலே உடைக்கப்பட்டு கிடந்தது. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையில சொல்லுகிற ஒரு காரியம், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடன்படிக்கை பெட்டிகளே, இல்லைன்னா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஆலயங்களே, அவர் உங்களுக்குள்ள ஆவியினாலே கூட்டி கட்டப்பட்டு உங்களை பரிசுத்த ஆலயமா எழுப்பணும்னு விரும்புறாருங்க. சத்துருவங்க மகிமையை கெடுத்து போட்டது உண்மைதான். அவங்கள ஃபுல்லா வெறுமையாக்குனது உண்மைதான். தேவன் உள்ள மகிமையா வந்து இறங்க கூடாதபடிக்கு இந்த ஆலயம் ஒரு 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 கத்தர் வந்து வசிக்கத்தக்கதா இல்ல. இதுக்குள்ள அந்நிய காரியங்கள் இருக்கு, அசுத்தங்கள் இருக்கு, தேவனுடைய விளக்கு எரியல, பலி செலுத்தப்படல, தேவனுக்கு பிரியமா இல்ல. அதனால இந்த பெட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இது இது மகிமை இழந்து காணப்படுது. அதான் வசனம் சொல்லுது, தேவனுடைய பெட்டி பிடிபட்டபடினால. ஆனா இந்த பெட்டிக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இந்த இந்த இயேசு இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம நிறைய வேலையில இயேசு இல்லாம ஆவி இல்லாத ஆலயங்களா இருக்கிறோம். கிறிஸ்து இல்லாத ஆலயங்களா இருக்கிறோம். அதுதான் ஆவியானவர் எனக்கு சொல்றது. எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். கிறிஸ்து இல்லாத ஆலயங்கள், இயேசு இல்லாத ஆலயங்கள் அப்படியா நம்ம இருக்கக்கூடாது. அவர சுமந்து செல்லுகிற பெட்டியா இருக்கணும். அவரோட பிரசன்னத்த எடுத்து செல்லுகிற ஆலயமா இருக்கணும். அவர் பிரசன்னத்த சுமந்து செல்லுகிறவர்களா நம்ம இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படி கொண்டு போய் அந்த தாகோன்ட்ட வைக்கிறாங்க. அந்த தாகோன் உடைந்து நொறுங்கினது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இனி எத்தனை தாகோன்கள், எத்தனை பாவங்கள், எத்தனை ஒரு தேவையில்லாத துர்ச்சிந்தனைகளா இருக்கலாம், பாவ எண்ணங்களா இருக்கலாம். ஆண்டவரே, இதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. இதுல இருந்து என்னால தாண்ட முடியல. இந்த காரியத்தை என்னால மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க
சோர்ந்து போய் காணப்படலாம். நான் தேவனுடைய ஆலயம் தானே. அவர் தானே எனக்குள்ள இருக்கிறாரு. ஆண்டவர் தானே நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்கப்பா. அப்ப நீ ஏன் என்னுடைய இந்த இந்த காரியம், இந்த தாகம் எத்தன முறை ஜெபிச்சாலும் மறுபடியும் மறுபடியும் எழும்பி உட்காருது. எத்தன முறை பண்ணுனாலும் இந்த தாகோன் வந்து எழும்பி உட்கார காரணம் என்ன? இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படிங்கும் பொழுதுதான் ஆவியானவர் சொன்னாரு, மகிமை இழந்த தேவாலயமாய் காணப்படலாம். ஆனாலும் கூட அவருடைய ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்படுவதற்கு உங்களை விட்டுக் கொடுப்பீர்களா? மறுபடியும் பெட்டி எபினேசர் இடத்துல வருமானால், மறுபடியும் பெட்டி அவர் பிரசன்னத்துக்குள்ளே வருமானால், மறுபடியும் அவரோட பெட்டி அவர் விரும்புகிற ஸ்தானத்திலே வருமானால், அவர் விரும்புகிற ஒரு ஒரு பிரசன்னத்துக்குள்ள, அதாவது அந்த பெட்டி வந்து தேவனை சுமக்கிற பிரசன்னத்தை சுமக்கிற பெட்டியா இருக்கும் பொழுது, அந்த பெட்டியை கொண்டு போய் வச்சா அந்த தாகோன் உடையும். ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற எத்தனை தாகோன்கள் உடையலையேன்னு சொல்லி அது ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்ல போராடுறதா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுக்குள்ள போராடுறதா இருக்கலாம், உங்க சிந்தனை மண்டலத்துல போராடுறதா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில போராடுறதா இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாங்க, இது என்னுடைய ஆவியினாலே கட்டப்பட்டு எழுப்புகிற வாசஸ்தலமாய் எழும்பின ஒரு பெட்டியா இருந்தா, என்னுடைய ஆவியினாலே கூட்டி கட்டப்பட்டு எழும்புகிற பரிசுத்த ஆலயமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இனி கொண்டு போய் வைப்பாங்க இந்த தாகோன் உடையும். உங்களை கொண்டு போய் ஆவியினாலே கட்டி எழுப்பப்பட்ட உங்களை கொண்டு போய் உங்க வீட்டுல வைக்கும் பொழுது, உங்க பிரச்சனைகளுக்கு நடுவுல வியாதிக்கு நடுவுல, இயலாமைகளுக்கு நடுவுல, தோல்விக்கு நடுவுல, நிந்தனைக்கு நடுவுல, அவமானத்துக்கு நடுவுல, எத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுல உங்களை கொண்டு போய் வச்சாலும் எலும்பி எலும்பி நின்ற தாகோன்லாம் இனி அது உடைந்து நொறுங்கி பாருங்க, முகம் குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தலை தனியா கால் தனியா கிடந்துச்சாம். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, 2 கைகளும் வாசற்படியில் உடைப்பட்டு கிடந்தது. அது உடல் மாத்திரம் மீதி இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இது தீர்க்க தரிசனமா சொன்ன ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை முறை அந்த தாக்குன்கள் எழுப்பினாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல அது இது உடைந்து நொறுங்கி விழுகும். ஏன்னா தேவ மகிமை உங்க வாழ்க்கையில திரும்ப தேவன் அதை திரும்ப கொண்டு வரணும்னு விரும்புகிறார். திரும்ப இந்த ஆலயம் மகிமையா எழும்பணும். இந்த ஆலயத்துக்குள்ள நான் வரணும். இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து தேவ பிரசன்னம் எழும்பணும். அப்படித்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இந்த பெட்டி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அவர் பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும். அவர் விரும்புற ஸ்தானத்துல இருக்கணும். அவர் நினைக்கிறது இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து அவர் வெளிப்படணும்னு நினைக்கிறார். அவர் மகிமை வெளிப்படணும்னு சொன்னா, இது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இத கொண்டு போய் எந்த தாகோன்ட்ட வச்சாலும் இது உடைந்து நொறுங்கி விழுகும். ஏன்னா இது பரிசுத்த ஆலயம். இது அவர் மேல் கட்டப்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள தேவ மகிமை இருக்கிறது. ஒருவேளை இந்த ஆலயம் இதோட மகிமை கெடுத்து போடப்பட்டாலும், இதுல மகிமை குறைவா இருந்தாலும், இதுல எதுவுமே இல்லைன்னா கூட வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கினா, வியாதியை கொண்டு வந்தான், பிரச்சனையை கொண்டு வந்தான், சண்டையை கொண்டு வந்தான், பாவத்தை கொண்டு வந்தான், தேவனுக்காக நின்னவங்க அனைத்து தேவனை விட்டு தூரமா வச்சான். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, அவர் பாருங்க, ஒரு ஒரு பெட்சிவேஷன் பசுக்களுங்க, அதுக்கு என்ன தெரியும், அது ஒரு அஞ்சறிவு மிருகம். அது மேல பெட்டி வைக்கிறாங்க. அதுவே கரெக்ட்டா கொண்டு போய் ஒரு இடத்துல அது எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்குது. இன்னைக்கு இந்த வார்த்தைய கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் நீங்க என் மேல வச்ச திட்டத்த முடிக்க முடியுமா? நீங்க என் மேல வச்ச ஒரு பாதையில நான் கரெக்ட்டா டிராவல் பண்ணி போக முடியுமான்னு யோசிக்காதீங்க. பெட்டி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவர் உள்ள இருக்க வேண்டியவர் உள்ள இருந்தார்னா இந்த தரிசனம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த 17 தரிசனங்களும் போக வேண்டிய இடத்துல போய் சேரும். நிக்க வேண்டிய இடத்துல போய் நிக்கும். தேவனுடைய மகிமையின் ஆலயமா எழும்பும். அவர் பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற பெட்டியா நம்ம மாறுவோம். நம்மள கொண்டு போய் எந்த தாகோன்ட்ட வச்சாலும், உங்க ஏரியாவ ஆளுகை பண்ணுகிற எந்த தாகோன்ட்ட வச்சாலும் அதுதானே உங்க மகிமைய குலைச்சது. அதுதானே நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பிட்டு இருக்கும்போது ஒரு பாவத்தை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கைய நாசம் பண்ணுச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த தாகோன உடைக்கத்தான் நான் பரிசுத்த ஆலயமா எழுப்புகிறேன்னு சொல்றாரு. அந்த தாகோனுடைய தலைய 2ஆ உடைக்கத்தான் நான் அக்கினியா எழுப்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அந்த தாகோன சுக்குநூறா உடைக்கத்தான் இழந்த வெறுமையாக்கப்பட்ட அந்த மகிமைய மீண்டும் 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 ஹalleluya அத திரும்பி வர பண்ணுவேன்னு தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. ஐ வில் ரெஸ்டோர் யூன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, 1 சாமுவேல் 7வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த அந்த அவர்கள் அவங்க கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் முழு இருதயத்தோடும் அந்நிய தேவர்களையும் அஸ்தோத்தையும் நடுவிலிருந்து விலக்கி இருதயத்தை நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செஞ்சாங்கங்க. அப்பொழுது அவர் பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பெலிஸ்த ஆவி
நீங்க எப்பல்லாம் ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களோ, அப்பல்லாம் வந்து நிப்பான். அப்பல்லாம் வந்து நிப்பான். ஈசாக்கு அப்படிதான் துறவு தோண்டும் பொழுதெல்லாம் வந்து நின்னான். நீங்க எப்பல்லாம் ஒரு ஜெபத்துக்காக ஒரு துறவு தோன்றீங்களோ, பரிசுத்தமா வாழணும்னு ஒரு துறவு தோன்றீங்களோ, அங்கலாம் வந்து இதெல்லாம் நீ செய்ய முடியாது. இந்த ஜெபத்தெல்லாம் பண்ண முடியாது. நீ அப்படி இருந்தவன் தானே, இப்படி இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து என்ன செய்வான்னா, நம்ம நம்ம செய்யக்கூடாதபடிக்கு நமக்கு முன்னாடி பெலிஸ்தன் வந்து நிப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் சிந்தையில போராடுறான். உன் எண்ணத்துல போராடுறான். உன்னால முடியல தானே, அந்த பெலிஸ்தரோட கைக்கு நான் உன்னை நீங்கலாக்கி விடுவிப்பேன். நீ என் ஒருவருக்கே ஆராதனை செய். என் ஒருவருக்கே ஆராதனை செய். உனக்குள்ள இருக்கிற அந்நிய காரியங்கள விலக்கு. உனக்குள்ள இருக்கிற அந்நிய காரியங்கள விலக்கு. நம்ம இடத்துல ஒரு என்னென்ன காரியங்களா, என்னென்ன சுபாவங்கள்லாம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாத்தையும் தூக்கி நம்ம வீசணும்னு தேவன் விரும்புகிறார். வேதத்துல நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, தங்களுக்குள்ள இருக்கிற தெய்வங்களை விலக்கும்படி அவர்கள் அடிக்கடி கேட்டுக் கொள்ளப்படுவாங்க. அவங்க இதெல்லாம் தான்ப்பா உன்னால அத சுதந்திரிக்க முடியல. அந்த ஜாதிகள தொரத்த முடியல. ஏன்? உனக்குள்ள அவனோட கிரியை இருக்கு. அந்த எமோரியன் மாரி ஏன் மாறுற? அந்த ஏத்தியன் மாரி ஏன் மாறுற? அந்த கானானியனோட கிரியைகள நீ ஏன்பா வச்சிருக்கிற? அதனால தான் உன்னால ஜெயிக்க முடியல. ஜெயிக்க முடியல. பாருங்க அந்த அந்த ஆலயத்தோட மகிமை இழந்ததுக்கு காரணம், இவங்க அந்நிய தேவர்களை உள்ள கொண்டு வந்தது. அந்நிய அக்கினிகளை உள்ள கொண்டு வந்தது. இந்த பலிபீடத்துல தேவ அக்கினி வரணும்னா, அந்நிய அக்கினி மறையணும். அந்நிய அக்கினி அவிந்து போகணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படணும். ஆண்டவர் சொல்றாங்க, வெறுமையாக்குகிறவர்கள் எவ்வளவு தூரம் இதை வெறுமையாக்கி இருந்தாலும், அதான் கடைசியில கெடுத்து போட்டாலும்னே ஆண்டவர் சொல்லிட்டாரு அந்த வார்த்தை. கெடுத்தே போட்டாலும்பா, நான் திரும்பியும் நான் என் பிள்ளைக்குள்ள வேறா இருக்கிறபடினால, அது மீண்டும் எழும்பும். பரிசுத்த ஆலயமா எழும்பும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட என்னுடைய ஆவியினாலே கட்டப்பட்ட ஆலயமாக எழும்பும் என்று சொல்லி தேவன் சொல்றாங்க. இன்னொரு தீர்க்கதரிசனமான வார்த்தையும் ஆவியானவர் பேசினாங்க. 1 சாமுவேல் 7:10 சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினாலே அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உனக்கு முன்னாடி எலும்பி நின்னான்ல இந்த பெலிஸ்தர், எலும்பி நின்னான்ல உன்னை கொண்டு போய் வைக்கும்போது பாரு தாகோன் அந்த பெட்டிக்கு இணையா வந்து அந்த தாகோன் உட்காரும் பொழுது பெட்டிக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை அப்படியே உடைந்து நொறுங்கி விழும்படி செய்கிறாரு. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில எழும்பி நிக்கிற எந்த தாகம் இருந்தாலும் அது உடையணும் அப்படின்னு தான் ஆவியானவர் சொன்னார். அது உடைந்து போகும். இனி உங்களை தூக்கி வைக்கும்போது அது உடைந்து போகும்னு சொல்றாங்க. 2வது ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாக தேவன் அவர்களை கலங்கடிப்பாரு. உங்களை ரொம்ப கலங்க வச்சான்ல, எந்தெந்த காரியத்தெல்லாம் உங்களை கலங்க வைத்து உங்களை அமர வைத்தானோ, எந்த சத்ரு, எந்த ஒரு போராட்டம் உங்கள கலங்கடிச்சதோ, அந்த அந்த எண்ணங்களே இல்லாதபடிக்கு தேவன் ஒரு 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 உங்களுக்கு முன்னாடி இந்த பெலிஸ்தர்கள் பட்டு விழுகிறதற்கு, அதாவது கீழ விழுகிறதுக்கு தேவன் கிருபை பாராட்ட போறாரு. எத்தன பேரு நம்புறீங்க? அத ஆண்டவர் செய்வார்ன்னு. அத செய்வார். உங்களுக்கு முன்னாடி எழும்பி இருக்கிற சத்துருக்களை அவர் முறியடிப்பார், முறியடிப்பாரு. எப்போ மிஸ்பால கூடி வந்து அழும் பொழுது, மிஸ்பால கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது, இதுதான் மிஸ்பாவின் நாட்கள். இதுதான் ஆலயத்துக்குள்ள திரும்ப மகிமை வருவதற்கு நம்ம கெஞ்ச வேண்டிய நாட்கள். ஆலயம் மறுபடியும் கட்டி எழுப்பப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டிய நாட்கள். இந்த எண்ட் டைம் வாரியர்ஸ்க்கு தரிசனத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆலயங்களும் அவர் வந்து இருக்கிற இடமா இருக்கணும். இந்த ஒவ்வொரு ஆலயங்களும் போய் நிக்கிற ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ளயும் இருக்கிற தாகோன்கள் விழுகணும். இருக்கிற அஸ்தோத்துக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படணும்னா, இனி இது ஏனோ தானோன்னு ஊழியம் செய்யக்கூடாது. ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. இனி இது நின்னா தாகோன் விழுகணும். விழுகணும். தர கைய தூக்கி உயர்த்தி பேச ஆரம்பித்தா, அந்த தாகோன் முகங்குப்புற விழுந்து உடையணும். ஏன்னா எனக்குள்ள எங்களுக்குள்ள உங்க வாய்களை திறந்து நீங்க இருக்கிற இடத்த சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அவரு உள்ள இருக்கிறனால இனி இந்த பெட்டியை கொண்டு போய் எங்க வச்சாலும் நடக்கும். இனி இந்த பெட்டிக்கு முன்னாடி இருக்கிற எலும்பி நிக்கிற பெலிஸ்தன் கலங்கடிக்கப்பட்டு கீழே விழுவான். அதுதான் ஆவியானவர் சொன்ன அந்த 2 தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த ஆலயம் மறுபடியும் எழும்பினா, இந்த ஆலயம் மறுபடியும் ஆலயம் என்று சொல்றது அன்னைக்கு அந்த அந்த பாருங்க அந்த அந்த மணி அந்த அ அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கபடி இந்த 1 சாமுவேல் 7 அந்த ஜனங்க தாங்க அந்த ஆலயம். அவங்கதான் ஆலயம். ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்குள்ளதான் வாசம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ ஏன் அந்நிய தெய்வங்களோட இருக்கிற? ஆண்டவரே நீங்க ஆலயத்துக்குள்ளதானே இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி இல்லைங்க. அவர் நமக்குள்ளதான் வாழ்றார். நமக்குள்ளதான் வசிக்கிறாரு. இவங்க போய் தங்களை தாழ்த்தி கொண்ட பொழுதோ, தங்களை சுத்திகரித்துக் கொண்ட பொழுதோ, தங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் அந்த அந்த காரியத்தை விட்டு தங்களை விலக்கிக் கொண்ட பொழுதோ,
மீண்டும் பெட்டி வந்தது. மீண்டும் மகிமை உண்டானது. மீண்டும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் அளவில்லாமல் அவர்கள் மத்தியிலே ஊற்றப்பட்டது. அதுதான் ஆவியானவர் விரும்புகிறார். அந்த ஒரு காரியத்த தான் நம்மளோட வாழ்க்கையில தேவன் செய்யணும்னு சொல்லி விரும்புகிறாரு. மீண்டுமாய் ஆலயம் மீண்டுமாய் அந்த பெட்டி என்ன செய்யப்பட்டதுன்னா, கொண்டு வரப்பட்டது யார் மூலமான்னு சொன்னா தாவீதின் மூலமா. பாருங்க ஆண்டவர் நெறைய பேர்கிட்ட அந்த வாக்குத்தத்தத்த குடுத்து, இதெல்லாம் என் பிள்ளை செய்யும்ன்னு சொல்லி நெறைய தரிசனங்கள சொன்னாரு. ஆனா நெறைய பேர் தேவன ஏமாத்திட்டோல. ஆனா மறுபடியும் அந்த பெட்டியை சுமந்து வருகிற தாவீதுக்கள தேவன் தேடுகிறார். அந்த பெட்டிய கேரி பண்ணி கொண்டு வந்து விடுற தாவீதுக்கள தேவன் தேடுறாரு. என் தாவீது அப்போ அந்த அந்த தாவீதா உங்களையும் என்னையும் தாங்க ஆண்டவர் பார்க்கிறாரு. உங்களை என்னையும் தான் பார்க்கிறாரு. இந்த ஆலயத்துக்குள்ள தேவ மகிமை இருக்கணும். இந்த ஆலயத்துக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கணும். இழந்த மகிமைய இந்த ஆலயத்துக்குள்ள நான் மீண்டும் கொண்டு வரணும். கொண்டு வரணும். 2 சாமுவேல் ஒ அங்க 6:17 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள்ள இருக்கிற அதின் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது, தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும், சமாதான பலிகளையும் இட்டான். பரிசுத்த ஆவியானவர் தாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆலயங்களுக்குள்ளயும் பலி செலுத்தும் பொழுது, கர்த்தருடைய மகிமை இறங்கி வரத்தக்கதாய் அந்த சரீரமாகிய ஆலயத்தை தூய பலியாய் அவர் சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுக்கிறதுக்கு தேவ சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே எனக்கு எனக்கு என்ன ஃபுல் பலியா நான் ஆண்டவர் சமூகத்துல முழுமையா பாருங்க பலியா படுக்கிறது அப்படின்னு சொன்னா படுத்துட்டு ஆண்டவரே இது மறந்துட்டேன். இத கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதை பண்ணி அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறது இல்லைங்க. படுத்தா எந்திரிக்கவே கூடாது. வச்சாதான் திரும்ப கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு சப்மிஷன இந்த ஆலயத்துக்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அந்த அளவுக்கு அவருடைய ஆவி மகிமையா இறங்கணும்னா, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இனி வரக்கூடிய வருடத்துல ஃபுல் ஃபிளட்ஜ்டா குளோரிஃபையா ஜீசஸ் இந்த தரிசனத்துக்குரிய உங்களுடைய வாழ்க்கையிலயோ, நம்ம தேசத்திலயோ வெளிப்படுவதற்கு பரிசுத்த ஆலயங்களை தேடுறாரு ஆண்டவர். பரிசுத்தமா எழும்புகிற ஆலயங்களை தேடுறாரு. என் 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 பிள்ளை இந்த பிள்ளைகிட்ட என் தரிசனத்தை சொல்லி இவனை கொண்டு போய் இந்த தாகம்ட்ட வைப்போம். இவனை கொண்டு போய் பெலிஸ்தர் முன்னாடி நிறுத்துவோம். ஐயோ இவனைத்தான், இவனைத்தான், இவளைத்தான், இவங்களத்தான் அப்படின்னு தேவன் ஆசைப்படுறாரு. எத்தனை பேரு அப்படி ஆசைப்படுறீங்க? என் மகிமையை திரும்ப கொடுங்கப்பா. இழந்த மகிமையை திரும்ப கொடுங்கப்பா. இந்த நாட்கள் உபவாச நாட்கள் அவர் சமூகத்தில் நீங்க யார் யாரெல்லாம் இப்படி காத்திருந்து ஜெபிக்கிறீங்களோ, என்னென்ன முறையில நீங்க அவர் சமூகத்துல உட்கார்றீங்களோ ஆண்டவர் பாக்குறாருங்க. God will restore you. மறுபடியுமாய் உங்களை எழுப்புவதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். மறுபடியுமாய் மகிமையான ஸ்தானத்துல நிறுத்த இருக்கிறார். மகிமையா எந்த சத்துரு உங்களை வெறுமையாக்குச்சோ பாழாக்குச்சோ அதோட தலைய உடைக்கிறதுக்கு உங்க தலைய உயர்த்துகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு இடைப்பட்டிருக்கிறதுக்காய் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க வாங்க இயேசப்பா. இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க தங்கி இருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா நீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே அப்படியே அவர் பிரசன்னத்தை அவர் அதாவது இந்த ஆலயம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய கால பிடிச்சிருக்கிற மாதிரி பிடிச்சுக்கோங்க. உங்க பக்கத்துல அவர் இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. அவரை விட்டா நமக்கு வேற யாரும் இல்ல. இழந்த மகிமை திரும்ப வேணும்னா இந்த பெட்டிக்குள்ள ஆண்டவர் வரணும் அப்படின்னு சொன்னா இது இது வெறும் பெட்டி தாங்க. அவர் இல்ல அப்படின்னு சொன்னா அவர் இருந்தா இது உடன்படிக்கை பெட்டி. அவர் இருந்தா இது உடன்படிக்கை பெட்டி. அப்பதான் இந்த பெட்டியை கொண்டு போய் வைக்கும் பொழுது தாகோன் விழுகும். அப்பதான் இந்த பெட்டியை கொண்டு போய் நிறுத்தும் போது பெலிஸ்தன் கலங்கடிக்கப்பட்டு போவான். அந்த காரியங்களா நடக்கணும்னு சொன்னா எனக்குள்ள ஆண்டவர் வரணும். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு இயேசப்பா. உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல ஆண்டவரே. உங்க பிரசன்னம் ஆண்டவரே நீங்க தான். நீங்க இல்லைன்னு சொன்னா எனக்கு யாரும் இல்ல ஆண்டவரே. கேப்பீங்களா ஆண்டவரை பார்த்து? அவர் பிரசன்னத்துல அவர் சமூகத்துல அவர் கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்க பலப்படுத்துங்க ஏசப்பா. எங்களோடு பேசுறீங்களே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா. ஓ ரிபல ரபல ஷபபரியா தலபியந்தல ரபா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு,
எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நம்ம எல்லாம் மிஸ்பால இருக்கிறத நினைச்சுக்கோங்க. அவர் நிக்கிறாருங்க. அவர் பாதத்தை பிடிங்க. அவரை பார்த்து சொல்லுங்க. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நீங்க போதும். எங்க ஊர்ல மகிமைய கொண்டு வர நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயும் என்னை நீர் கைவிடுவீரோ? இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ? அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். அப்பா, யாரெல்லாம் நீங்க போதும்னு உங்க பாதத்த பிடிச்சு மிஸ்பால அலறாங்களோ, அவங்க மகிமைய திரும்ப கொண்டு வாங்க. அவங்களுக்குள்ள நீரே மகிமையானவராய் வெளிப்படுங்க. இனி இந்த மகிமையான ஆலயத்த, மகிமையான உடன்படிக்கை பெட்டிய கொண்டு போய் வைக்கிற இடத்துலலாம் ஜெயம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆலயமாக மீண்டும் கட்டியெழுப்பப்படட்டும். இழந்த மகிமை திரும்ப வரட்டும் ஆண்டவரே. நீங்க தான் இருக்கீங்கன்னு உங்க பாதத்த பிடித்த உங்க ஜனங்கள தேவன் மறுபடியும் மீண்டும் மகிமையா எழும்ப பண்ணுவீராக. உம்முடைய ஆவியினாலே கட்டி எழுப்பப்படுவார்களாகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பேர் பேராய் ஆசீர்வதிங்க. அற்பமானவள் கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். நீங்க சொன்னத சொல்லியிருக்கிறேன்ப்பா. அந்த மகிமை அவங்களுக்கு உண்டாகட்டும். அத அவங்க பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே சாத்தானுக்கு சவால் விடுகிற ஒரு சேனையாய் மாறட்டும். உங்க நாம மகிமைப்படட்டப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ.